ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஈஸி ஹோம் ஃபுட். இது உங்களுக்கான சமையல் சேனல். இன்னைக்கு சுவையான ஒரு மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு ஊக்கமே. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இங்கே நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கரில் நம்ம அந்த மட்டனை வேக வச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டன் வந்துடுச்சு. ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இத்தனை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் ஒரு 3 ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 15 to 20 சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு 2.5 டீஸ்பூன் மிளகு இதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 கரண்டி தனியா சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். மசாலா நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி அந்த விழுதை அதோட சேர்த்துடலாம். அது கூட நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மூடி வச்சு கொதிக்க விட்டுங்க. ருசியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது. நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.